ஹாய் காய்ஸ், நேற்று வந்து நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரு 170 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்தாங்க. நாம் கொடுத்துருந்த அந்த 25777 லெவலை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு ஃபால் இருந்தது. வேறு லெவலில் ஒரு ஃபால் இருந்தது. ஒரு 2 மணி வரைக்குமே வந்து ரொம்ப மந்தமாக இருந்தது. ப்ரீமியம் தான் டிகே ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு மொமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய லெவல்ஸை வந்து பார்த்துருவோம். 25525 இதுக்கு முன்னாடி சொன்னது தான். அந்த 22525 வந்து மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷங்க, ஃபிபனாச்சி கொடுப்போம். ஃபிபனாச்சியில் இந்த ஏரியா வந்து 50% to 61.80%, அதாவது கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து இந்த 25525 இருக்குது. சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 25837 தான். ஓகேவா? அடுத்து 25837, அதுக்கு அடுத்தது வந்து ஆல் டைம் ஹை தான். அதுக்கு இடையில எங்கேயுமே வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? சப்போஸ் இந்த சப்போர்ட்டை வந்து 25525 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது 25,000 தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து குருநானக் ஜெயந்தி, ஸோ லீவு. 6th நவம்பர் அன்னைக்கு ஓப்பன் ஆகும். அன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் அன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி 6th நவம்பர் வந்து சைட்வேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் செட்டப்பில் ட்ரேடு வந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஓகேவா? தேங்க்யூ.